இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் தனது மனைவிய பிரியறதா அவர் சோசியல் மீடியால அறிவிச்சிருக்காரு. அவரு தமிழ் சினிமால பார்த்துட்டீங்கன்னா, நல்ல நல்ல படங்கள குடுத்திருக்காரு. முதல் படமா 2007ல பரத் நடிச்ச கூடல் நகர் அப்படிங்கிற ஒரு படத்த இயக்குனதன் மூலியமா இயக்குனராக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று அந்த படத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்டே வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல படங்களா குடுத்திருக்காரு. நீர்ப்பறவை, கண்ணே கலைமானே, தர்மதுரை, மாமனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல படங்கள்லாம் குடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது, ஏன் அவரு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. கடைசியா கோழிப்பண்ணை செல்லத்துறை, இப்போ இடிமுழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இவர் தனது மனைவியை 17 வருடம் கழித்து பிரியறதா அறிவிச்சிருக்காரு. நானும் எனது மனைவி ஜி.எஸ். தர்ஷனாவும் முறைப்படி விவாகரத்து பெறறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். நாங்க முறைப்படி நாங்களோட சம்மதத்தோட பிரிகிறோம். அவர் பிரிஞ்சு எதிர்காலத்துல அவர் எது செஞ்சாலும், நான் எது செஞ்சாலும் எங்களோட செயல்பாடு யாரையுமே பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவாங்க, நானும் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. எங்களோட இந்த தனிப்பட்ட முடிவுக்கு ரசிகர்களும் சரி, மக்களும் சரி மதிப்பளித்து எங்களை வாழ்த்துங்கள். இது எங்களை ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புடன் சீனு ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஸோ 17 வருடம், 18 வருடம், 15 வருடம், 13 வருடம், 29 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரிட்டிலாம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்கள்லாம் என்னப்பா நல்ல ஜோடி, நல்லா இருந்தாங்க, நல்ல படங்கள் நடிக்கிறாங்க, நல்ல படங்களை இயக்குறாங்க, நல்ல மியூசிக்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அறிவிக்கிறாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்கள்லாம் ஒரு மாதிரி மனவேதனை தான் அடையறாங்கன்னு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பார்த்துட்டீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டியோட டிவோர்ஸ் தான் சோசியல் மீடியால வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து மாசத்துக்கு 1, 2 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை கமெண்ட்ல பார்க்கும்போது தெரியுது. இல்ல நிறைய வெக்ஸ் ஆயிடுறாங்க. என்னப்பா இது நல்ல ஜோடி, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 17 வருஷம் 18 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. ஸோ சீனு ராமசாமியும் இப்போ அந்த வரிசையில இணைஞ்சிருக்காரு. செலிபிரிட்டிலாம் தொடர்ந்து டிவோர்ஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டு இருக்க அந்த வரிசையில இயக்குனர் சீனு ராமசாமி இணைஞ்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு.